கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெறி இருந்தது, ஏன்னா நாம் ஜெயிக்கணும்னு. துருவுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார். ஆனால் துருவுக்கிட்டையும் அது இருக்கிறத நான் பார்த்தேன், நான் உங்கள்கிட்டையும் பார்த்தேன் நான். அவ்வளவு, ஏன்னா அவர் படித்ததுக்கும் ஸ்டூடெண்ட்டு மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு அவ்வளவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யூஎஸில் படிச்சுட்டு அங்கேருந்து வந்து மாரி செல்வராஜ் லொக்கேஷன்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. அவர் என்ன ஊட்டிலையும் கொடைக்கானலும் எடுப்பார். அது ஒரு காடு, பொட்டக்காடு, எங்கே முள் இருக்குது எது இருக்குன்னு தெரியாது. அதில் கொண்டு வந்துக்கிட்டு அதுவும் கொடுக்குற காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த கைலியை பார்த்தா எப்படா கிளியிருன்ற மாதிரியே இருக்கும். அதை கொண்டு வந்து அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு வந்து அப்படியே நின்று மாற்றிட்டு அந்த சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அந்த அது என்னது எரிக்கிற இடம் மயானக்கரையில் எனக்கும் அவருக்கும் எந்த காம்பினேஷனும் கிடையாது படத்தில். நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். நான் நின்று பார்த்துட்ருக்கேன். நான் அப்போ பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எனக்கு தெரிஞ்சது, நான் துருவோட முதல் 2 படமும் பார்த்துருக்கேன். துரு எப்படி வந்து விக்ரம் சார் பிதாமகனில் கிடைச்சது துருவுக்கு இந்த படத்திலே கிடச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம தூக்கிட்டு கடைக்கு தூக்கிட்டு போன பிள்ளையோடு நடிச்சிட்ருக்கோம், பரவாயில்ல, சினிமா புதுசாக நிறையா சொல்லித்தருதுன்னு. வாழ்த்துக்கள் துரு, வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு சொன்னாங்க நிறைய பேர் கோஸ்டார் என்னென்ன. அவங்க எனக்கு அப்படிலாம் கோஸ்டார்னு இந்த படத்தில் யாருமே கிடையாது.